வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்களம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்களம் பொங்கிட துணை வந்தானே. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கலப்பின கோழி வளர்ப்பு மேலாண்மை குறித்து விரிவாக விவரிக்கிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை மற்றும் மருத்துவ பராமரிப்பு விரிவாக்க கல்வித்துறை பேராசிரியர் டாக்டர் எம் மூர்த்தி அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. பண்ணை குட்டை அமைத்து நன்மையடைந்த விழுப்புரம் மாவட்டம் களமருதூர் கிராம வேளாண்மையாளர் டி மன்னார் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் பகுதியில் பனை. தொடரும் தகவல் நேரத்தில் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தில் இம்மாதம் நடைபெறவுள்ள பயிற்சிகள் குறித்த அறிவிப்புகள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். மதுரை சொக்கிக்குளம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மேற்கு மண்டலத்திற்கான வானிலை அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. மழைநீர் சேகரிக்கும் கட்டமைப்பான பண்ணை குட்டைகள் விவசாயிகளிடத்தில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. பண்ணை குட்டைகளில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள நீரை கொண்டு மிளகாய், பயறு வகைகள் மற்றும் சிறுதானியங்கள் போன்றவற்றை ஓரிரு பாசனங்களில் உற்பத்தி செய்ய முடியும். விளைச்சலை எட்டும் நிலையில் மழை பொய்த்துவிட்டாலும் பண்ணை குட்டைகளை கொண்டு உயிர் பாசனம் அளித்து மகசூலை காப்பாற்ற இயலும். விழுப்புரம் மாவட்டம் வேளாண்மை துறையால் பண்ணை குட்டை அமைத்து பயனடைந்த விழுப்புரம் மாவட்டம் களமருதூர் கிராம வேளாண்மையாளர் டி மன்னார் அவர்களை சந்தித்த போது ஒருங்கிணைந்த நீர்வடி பகுதி மேலாண்மை துறையிலிருந்து இந்த குட்டை போகிறதுக்காக பல தடவை கிருஷ்ணன் என்ற அதிகாரி கேட்டுகிட்டே இருப்பார். இந்த இடத்த அளந்து பார்த்தாரு. இடம் கம்மியாக இருக்குது அப்படின்னாரு. சரி சார், இடம் கம்மியாக இருந்தால் பக்கத்தில் உள்ள இடத்தையும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு. அதனால் 17க்கு 31 அப்படின்ற மாதிரி இந்த குட்டையை போட்டு கொடுத்தாரு. இதனுடைய ஆழம் 1.80 சென்டிமீட்டர், 1 மீட்டர் 80 சென்டிமீட்டர். இந்த குட்டை போடுறதுக்கு முன்னாடியே நான் நீரோட்டம் பார்த்து வச்சுருந்தேன். இந்த நீர்பிடிப்பு என் கிணத்துக்கு போகிற மாதிரி இங்கே ஒரு நீரோட்டம் இருக்குது. அதனால் இந்த கிணத்துல உள்ள இந்த குட்டையை கொஞ்சம் நம்பிச்சுன்னா என் கிணத்துலேயும் நீரோட்டம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பக்கத்தில் உள்ள கிணறுங்களும் அதே மாதிரி நீரோட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வச்சு மீனும் இப்போ வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அந்த மீன் வளர்க்குறதுக்கு இப்போ தான் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் மீன் வளர்க்கலை, ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன். இதில் மீனும் வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் டி மன்னார் அவர்களை 09176060500 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். கோயம்புத்தூர், ஈரோடு மற்றும் திருப்பூர் ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு முக்கிய பயிர்கள் கரும்பு, வாழை, நெல், மஞ்சள் மற்றும் காய்கறி பயிர்கள். வரும் நாட்களில் வறட்சியான வானிலை எதிர்பார்க்கப்படுவதால் நடவு செய்து 20 நாட்களுக்கு மேலான சம்பா நெல்லுக்கு
நீர்மறைய நீர்க்கட்டு முறையில் பாசனம் செய்யவும். வறட்சியான வானிலையையும் கிழங்கின் வளர்ச்சியையும் கருத்தில் கொண்டு இரவையில் சாகுபடி செய்யப்பட்ட மஞ்சளுக்கு மண்ணின் ஈரத்தை பொறுத்து நீர்ப்பாசனம் செய்யலாம். வறட்சியான வானிலை, அதிகப்படியான காற்றின் வேகம் மற்றும் அதிகப்படியான காற்றின் ஈரப்பதம் எதிர்பார்க்கப்படுவதால் தென்னை மரங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு மரத்திற்கு 100 லிட்டர் என்ற அளவில் சொட்டு நீர் பாசனம் செய்யவும். தொடர்ந்து வறட்சியான வானிலை எதிர்பார்க்கப்படுவதால் பால் மாடுகளுக்கும் மற்றும் உழவு மாடுகளுக்கும் போதிய சுத்தமான குடிநீர் கொடுக்கவும். நீலகிரி மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு வறண்ட வானிலை காணப்படுவதால் இளஞ்சிவப்பு நிற பாக்டீரியாவை பயிர்களின் மீது 1 லிட்டர் தண்ணீருக்கு 10 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிப்பதன் மூலம் வறட்சி காலத்தில் பயிர்களை பாதுகாக்க முடியும். நன்கு வளர்ந்த பலாமரங்களுக்கு 1650 கிராம் யூரியா, 2220 கிராம் சூப்பர் பாஸ்பேட் மற்றும் 850 கிராம் பொட்டாஷ் உரத்தை 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து இடவும். வறண்ட வானிலை காணப்படுவதால் உரம் இட்டவுடன் நீர்ப்பாசனம் செய்யவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் பகுதியில் பனை. தமிழ்நாட்டின் மாநில மரமாக 1978ஆம் ஆண்டு பனை அறிவிக்கப்பட்டது. உலக அளவில் தென்னைக்கு அடுத்ததாக சிறப்பிடம் பெறும் பனை இந்திய துணைக்கண்டம் முழுவதும் பரவி காணப்படும். பண்டை காலந்தொட்டு பனை வெல்லம், பதநீர், நுங்கு, பனம்பழச்சாறு, கிழங்கு, குறுந்தோலைகள் போன்றவை விரும்பி உண்ணப்பட்டு வருகின்றன. பனையின் ஓலை, நார் மற்றும் வேர்களிலிருந்து பல்வேறு கைவினைப் பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. பல்வேறு பயன்களை அள்ளித்தரும் பனை கற்பக விருட்சம் என அழைக்கப்படுகிறது. பல்வேறு வகையிலும் பயன் தரும் பனையின் சாகுபடி குறிப்புகளை பற்றி காண்போம். பயிரிட ஏற்ற மண். அனைத்து வகையான மண்ணிலும் பனை வளரக்கூடியது. மணல்சாரி மண், செம்மண், கரிசல் மண் மற்றும் ஆற்று வண்டலில் பனை நன்கு வளரும். பயிரிட ஏற்ற தட்பவெப்பநிலை. வெப்ப மற்றும் மிதவெப்ப மண்டல பகுதிகளில் மணல் வெளிகளில் நன்கு வளரும். மகசூல். பனையின் முதன்மையான விளைபொருள் பதநீராகும். ஒரு பாளையிலிருந்து 3 முதல் 5 மாதங்களுக்கு பதநீர் பெறலாம். 12 ஆண்டு வயதாகும் பனை மரத்திலிருந்து ஆண்டொன்றுக்கு 60 லிட்டர் பதநீர் கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தில் இம்மாதம் நடைபெறவுள்ள பயிற்சிகள் குறித்த அறிவிப்புகள். இம்மாதம் 13ஆம் தேதி நெல்லில் ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை முறைகள் குறித்த பயிற்சியும், 14ஆம் தேதி மீன் வளர்ப்பில் நீர், உணவு மற்றும் மண் மேலாண்மை முறைகள் குறித்த பயிற்சியும், 17ஆம் தேதி தென்னை மற்றும் நிலக்கடலையில் மண் மற்றும் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை முறைகள் குறித்த பயிற்சியும், 18ஆம் தேதி தக்காளியில் மதிப்பு கூட்டிய பண்டங்கள் தயாரித்தல் குறித்த பயிற்சியும் மற்றும் 19ஆம் தேதி கறவை மாடுகளில் பால் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான மேலாண்மை உத்திகள் குறித்த பயிற்சியும் நடைபெறவுள்ளன. மேலும் அனைத்து பயிற்சிகளும் குறிப்பிட்ட அந்தந்த தேதிகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பேராசிரியர் மற்றும் தலைவர், வேளாண் அறிவியல் நிலையம், குன்றக்குடி 630207, சிவகங்கை மாவட்டம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0457264288. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. தொடரும் வேளாண் சந்தையில் தமிழ்நாடு வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். கம்பு இதர ரகம் தேனியில் குறைந்தபட்சமாக 1800 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1860 ரூபாய்க்கும், சோளம் இதர ரகம் தேனியில் 1780 ரூபாய் தொடங்கி 1850 ரூபாய் வரையிலும், துறையூரில் 1365 ரூபாய் தொடங்கி 1600 ரூபாய் வரையிலும், மக்காச்சோளம் இதர ரகம் அன்னூரில் 1300 முதல் 1500 ரூபாய் வரையிலும், திண்டுக்கல்லில் 1450 ரூபாய் தொடங்கி 1650 ரூபாய் வரையிலும், நெல் இதர ரகம் செய்யாறில் 900 முதல் 1515 ரூபாய் வரையிலும், கரூரில் 1500 முதல் 1600 ரூபாய் வரையிலும், கேழ்வரகு இதர ரகம் திருக்கோவிலூரில் 1799 முதல் 1889 ரூபாய் வரையிலும்,
வேலூரில் 1829 ரூபாய் முதல் 2089 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டது. டிவி கம்பு இதர ரகம் செஞ்சியில் 1575 முதல் 3304 ரூபாய் வரையிலும், கள்ளக்குறிச்சியில் 1645 முதல் 3300 ரூபாய் வரையிலும், பருத்தி இதர ரகம் திண்டுக்கல்லில் 4000 முதல் 5000 ரூபாய் வரையிலும், கொளத்தூரில் 5200 முதல் 5700 ரூபாய் வரையிலும், தேங்காய் இதர ரகம் அன்னூரில் 1400 முதல் 1600 ரூபாய் வரையிலும், கம்பத்தில் 650 முதல் 750 ரூபாய் வரையிலும், மணிலா இதர ரகம் ஆரணியில் 6360 முதல் 6371 ரூபாய் வரையிலும், கள்ளக்குறிச்சியில் 6250 முதல் 7139 ரூபாய் வரையிலும், மஞ்சள் கிழங்கு கரூரில் 6700 ரூபாய் முதல் 6900 ரூபாய் வரையிலும், சேலத்தில் குறைந்தபட்சமாக 7000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 8100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது மதுரை சொக்கிக்குளம் உழவர் சந்தையில் காய்கறி வகைகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், சுரைக்காய் 1 கிலோ 6 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 72 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் காய் ஒன்று 14 ரூபாய்க்கும், கொத்தவரங்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 13 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 14 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், வாழைக்காய் காய் ஒன்று 4 ரூபாய்க்கும், தேங்காய் காய் ஒன்று 6 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 10 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கிழங்கு வகைகளில் கருணைக்கிழங்கு 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 30 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ 24 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 22 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. மலைப்பிரதேச காய்கறிகளில் பீன்ஸ் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 8 ரூபாய்க்கும், சௌச்சௌ 1 கிலோ 16 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கீரை வகைகளில் கீரைகள் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 25 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 12 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 16 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 40 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 1000 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 800 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 250 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 70 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 25 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 200 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 25 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 150 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 250 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 250 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 400 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 25 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் மேற்கு மண்டல மாவட்டங்களான கோவை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 35.9 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 57.1%ஆகவும், காற்றின் வேக மணிக்கு 6.8 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 15.1%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 33.2 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழை அளவு 0 மில்லிமீட்டர் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 528.1 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 983.1 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 0.6 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்தியறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா.
கடந்த 20 ஆண்டுகளில் இந்தியா கோழி உற்பத்தியில் நல்ல முன்னேற்றம் கண்டு வருகிறது. உயரக கோழி குஞ்சுகள், தடுப்பு மருந்துகள் அனைத்துமே நம் நாட்டில் கிடைக்கின்றன. மேலும் கோழி வளர்ப்பு தேசிய கொள்கையில் முக்கிய பங்கு வகிப்பதோடு நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்பை வழங்கும் தொழிலாகவும் இருந்து வருகின்றது. அந்த வகையில் அனைவருக்கும் பயன்பெறுமாறு கலப்பின கோழி வளர்ப்பு மேலாண்மை குறித்து விவரிக்கிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை மற்றும் மருத்துவ பராமரிப்பு விரிவாக்க கல்வித்துறை பேராசிரியர் டாக்டர் எம் மூர்த்தி அவர்கள். தமிழ்நாட்டில் நம் விவசாயிகள் நாட்டுக்கோழிகளை அதிக அளவில் வளர்த்து வர்றாங்க. இதற்கு என்ன காரணம்னு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா, நாட்டுக்கோழி வளர்ப்புக்குன்னு எந்த முதலீடும் கிடையாது. ரெண்டாவது, சில சமயம் 1000 அல்லது 2000 ரூபாய் நமக்கு காசு தேவைப்படும் போது 5 அல்லது 10 நாட்டுக்கோழிகளை விற்று காசு பண்ணிக்கலாம், நம்ம ஏடிஎம்மில் காசு எடுக்கிற மாதிரி. அதனால தான் நாட்டுக்கோழிகளை நடமாடும் ஏடிஎம்னு கூட சொல்லுவாங்க. மூணாவது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாட்டுக்கோழி இறைச்சி மற்றும் முட்டையை நம் வீட்டில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய சில விருந்துகள், விழாக்களுக்கு நம்ம உடனடியாக பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த காரணத்தினால நம் தமிழ்நாட்டு விவசாயிகள் வந்து நாட்டுக்கோழிகளை அதிக அளவில் வளர்த்து வர்றாங்க. சரி, இப்போது நாட்டுக்கோழினா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்குவோம். நம் முன்னோர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னால் காட்டில் வளர சில கோழிகளை வச்சு, நம்ம இங்கிலீஷில் அதை ரெட் ஜங்கிள் ஃபவுல்னு சொல்லுவோம், அதை வச்சு காட்டுக்கோழிகளை வச்சு இனப்பெருக்கம் பண்ணி சில கோழி இனங்களை உற்பத்தி செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. உதாரணத்துக்கு இப்போது ஆந்திரா, உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான் இந்த மாநிலங்களை பார்த்திங்கன்னா முன்னோர்கள் வந்து காட்டில் வளரக்கூடிய கோழிகளை வச்சு அசீல் அப்படிங்கிற ஒரு இனத்தை உண்டு பண்ணி அந்த மாநிலத்தில் விவசாயிகள் வளர்த்து வர்றாங்க. உங்களுக்கு தெரியும், அசீல் அப்படின்னா இது ஒரு சண்டை கோழி. 2 கோழிகள் சண்டை போட ஆரம்பிச்சதுன்னா ஏதாவது ஒரு கோழிகள் இறந்து போகிற வரையிலும் சண்டை போடும். இப்போ இந்த அசீல் கோழிக்கு பார்த்தீங்கன்னா கழுத்து நீளமாக இருக்கும், கால் நீளமாக இருக்கும், தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொண்டை வந்து உருண்டையாக இருக்கும், மூக்கு பார்த்தீங்கன்னா கிளி மூக்கு மாதிரி வளைஞ்சிருக்கும். ஸோ இது அசீல் கோழி இனங்கள். இப்போ நம்ம இந்தியாவினோட கிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா, இப்போ மாநிலங்களில் அசாம், மேற்கு வங்காளம் இந்த மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா சிட்டகாங் அப்படின்னு ஒரு கோழி இனம் இருக்குது. அது அந்த மாநிலத்துக்கு உண்டான கோழி. இது பல வண்ணங்கள் இருக்கும், கோழி கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ இந்தியாவினோட மேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா குஜராத், மகாராஷ்டிரா இந்த இடங்களில் பஸ்ரா அப்படின்னு ஒரு கோழி இருக்குது. இது கருப்பு அல்லது பழுப்பு நிறங்களில் இருக்கும். இது அந்த மாநிலத்தில் உள்ள விவசாயிகள்லாம் வளர்த்து வர்றாங்க. இப்போ இந்தியாவினோட மத்திய பகுதியில், மத்திய பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா கடக்நாத் அப்படின்னு ஒரு கோழி இனம் இருக்குது, நம்ம நாட்டுக்கு உண்டான கோழி இனம். அது வந்து கருப்பு கலரில் இருக்கும். சிறகுகள் மட்டும் கருப்பு கலரில் இருக்காது, ரத்தம், எலும்பு, மற்ற உள் உறுப்புகள் எல்லாமே வந்து கருப்பு கலரில் இருக்கும். ஸோ இது மாதிரி பல மாநிலங்களில் அந்தந்த கோழி இனங்களை விவசாயிகள் வளர்த்து வர்றாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு நாட்டுக்கோழி இனம் கிடையாது. நம் முன்னோர்கள் எல்லாருமே வந்து காட்டில் வளரக்கூடிய கோழிகளை வச்சு சில கோழிகளை அப்புறந்தே உற்பத்தி பண்ணி வளர்த்துட்டு வர்றாங்க. ஆனால் அதுக்குன்னு தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பேர் எதுவும், கோழி இனத்துக்கு ஒரு பேர் எதுவும் கிடையாது. அதனால தான் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு நம்ம நாட்டுக்கோழின்னு சொல்லுவோம், அல்லது இங்கிலீஷில் தேசி பேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். இப்போது நாட்டுக்கோழிக்குன்னு உண்டான சில பண்புகள் இருக்குது, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் பண்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நாட்டுக்கோழியினோட சிறகுகள் வந்து பல வண்ணங்கள் இருக்கணும். ரெண்டாவது, அது போடக்கூடிய முட்டை, அது இடக்கூடிய முட்டை வந்து பழுப்பு நிறத்தில் இருக்கணும், மற்ற வெள்ளை நிறத்தெல்லாம் இருக்கக்கூடாது. மூணாவது, நோய் எதிர்ப்பு திறன் நல்லா இருக்கணும் நாட்டுக்கோழிகளுக்கு. நாலாவது, நாட்டுக்கோழியினோட கால்கள் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கணும். அப்போ தான் சில மாமிசம் உண்ணக்கூடிய விலங்குகள் வந்து அதை தாக்கும்போது அதுலேருந்து தப்பிச்சு போகக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கும். ஸோ இந்த பண்புகள்லாம் நாட்டுக்கோழிக்குன்னு உண்டான தனி பண்புகள். எப்படி நாட்டுக்கோழிகளை அதிக எண்ணிக்கையில் உற்பத்தி செய்கிறது? இப்போ ஒரு நாட்டுக்கோழி, பெட்டைக்கோழி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 45 to 50, 60 முட்டைகள் வரை அதிகபட்சம் இடும். அதை அந்த முட்டைகள் மேலே அடைப்படுத்து குஞ்சு பொறிச்சு அந்த ஒரு கோழிக்கு கணக்கு பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு ஒரு கோழிக்கு ஒரு 40 to 45 குஞ்சுகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதனால் சில மாநிலங்களில் தனியார் நிறுவனங்கள் மற்றும் கால்நடை பல்கலைக்கழகங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடாக கலப்பின கோழிகளை உற்பத்தி செஞ்சு விவசாயிகளுக்கு கொடுத்துக்கிட்டு வர்றாங்க.
நம்பு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் 2 கலப்பின கோழிகள், ஒன்று நந்தனம் கோழி 1 மற்றும் நாமக்கல் கோழி 1 அப்படின்னு 2 கோழிகளை உற்பத்தி செஞ்சு இங்கே தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு வர்றாங்க. சரி, இப்போ இது மாதிரி நாட்டுக்கோழிகளை வாங்கி வளர்க்கும் போது அதுக்கு உண்டான பண்புகள் எப்படின்னு பார்க்கணும். பண்புகள் அப்படின்னா நம்ம வந்து இதை நாட்டுக்கோழிகளுக்கு மாற்றாக தான் வளர்த்துறோம். ஸோ நாட்டுக்கோழிகளுக்கு உண்டான பண்புகள் அப்படியே இந்த கலப்பின கோழிகளுக்கு இருந்தால் தான் பின்னாடி வந்து நம்ம மார்க்கெட்டிங் சந்தைப்படுத்தும் போது அதிக விலைக்கு நாட்டுக்கோழி முட்டை மற்றும் இறைச்சி மாதிரியே இதுவும் அதிக விலைக்கு விற்கலாம். அப்படி என்ன பண்புகள்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாட்டுக்கோழிக்கு சிறகுகள் பல வண்ணங்கள் இருக்கும், நோய் எதிர்ப்பு திறன் அதிகம், அது போடக்கூடிய முட்டைகள் வந்து பழுப்பு நிறத்தில் ப்ரௌன் கலரில் இருக்கும், அதே மாதிரி மாமிசம் உண்ணக்கூடிய விலங்குகள் விரட்டும் போது அது எளிதில் சிக்கக்கூடாது. இவ்வளோ அனைத்து பண்புகளும், இந்த பண்புகள் அனைத்தும் கலப்பின கோழிகளுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து அது நாட்டுக்கோழிகளுக்கு மாற்றாக நம்ம வளர்த்த முடியும். அதனால் விவசாயிகள் வந்து இதை கவனித்து பார்த்து கலப்பின கோழிகளை வாங்கணும். சரி, இதை எப்படி வளர்த்தலாம் கலப்பின கோழிகள்னு பார்க்க போகும்போது, திறந்த வெளியில் இதை வளர்த்துறது கஷ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதிக எண்ணிக்கையில் வளர்த்த முடியாது, விவசாய பயிர்களை நாசம் செஞ்சிடும். ரெண்டாவது, புறக்கடை முறை இதுக்கு ஏற்றதா அப்படின்னு பார்த்தா, புறக்கடை முறையில் கூட ஒரு 100 கோழிகளுக்கு மேலே வளர்த்துறது சிரமம். ஸோ இது வந்து கொட்டகை போட்டு ஒன்று ஆள்கூள முறையிலோ அல்லது கூண்டு முறையில் தான் வளர்த்தணும். இப்போ கூண்டு முறைன்னு பார்க்கும்போது ஆரம்ப முதலீடு ரொம்ப அதிகம். ஸோ அதனால் இதுக்கு ஏற்ற வளர்ப்பு முறை என்னன்னு கேட்டிங்கன்னா ஆள்கூள முறை தான். ரைட்டு, இப்போ கொட்டகை வந்து ஆள்கூள முறையில் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கலப்பின கோழி குஞ்சுகளை வாங்குகிறோம். இதுக்கு தாய்க்கோழிகள் கிடையாது. அதனால் நாம் வந்து இறைச்சி கோழி குஞ்சுகள் மாதிரி, முட்டைக்கோழி குஞ்சுகள் மாதிரி இதற்கு செயற்கை வெப்பம் கொடுத்து தான் வளர்த்தணும். ஸோ அதனால் ஆரம்பத்தில் என்ன பண்ணணும்னா, கொட்டகைக்குள்ளே தகரங்களை அல்லது பாய் அல்லது சில சின்ன சின்ன அட்டைகள் வச்சு சில ரவுண்டாக சில தடுப்பான்களை நாமளே ஏற்படுத்தி அதுக்குள்ளே கடலை போட்டு தேங்காய் நார் அல்லது நெல் உமி போன்ற ஆள்கூளத்தை வந்து பரப்பி ஒரு 1 இன்ச்சு அல்லது 1.5 இன்ச்சு உயரத்துக்கு பரப்பி அதுக்கு மேலே நியூஸ் பேப்பர் போட்டு அதுக்குள்ளே வந்து சிக் ஃபீடர்னு சொல்லுவோம், அதை குஞ்சுக்கு உண்டான தீவன தொட்டி தண்ணீர் தொட்டிகளை வச்சு வெப்பம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை நாம் ஏற்படுத்தணும். அதாவது மின் விளக்குகள் அல்லது அடுப்பு அல்லது இப்போ கேஸ் ப்ரூடர் இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ இது மாதிரி செயற்கை வெப்பம் கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட், ஒரு ஏற்பாடுகளை பண்ணி நம்ம அந்த குஞ்சுகளுக்கு வெப்பம் கொடுக்கணும். இப்போ கோடை காலமாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், ஒரு 10 நாளைக்கு செயற்கை வெப்பம் கொடுத்தா போதும். இப்போ இதே குளிர் காலமாக இருந்ததுன்னா நம்ம ஒரு 3 வாரத்துக்கு செயற்கை வெப்பம் கொடுக்கணும். சரி, இப்போ 3 வாரத்துக்கு அப்புறம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அந்த தடுப்புகள்லாம் எடுத்து விட்டுட்டு அந்த கொட்டகையில் ஒரு கால்வாசி பகுதியில் ஒரு கோழிக்கு, ஒரு கலப்பின கோழி குஞ்சுக்கு ஒரு அரை சதுரடி இடவசதி இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஆள்கூளத்தை பரப்பி விட்டு அதை வளர்த்தலாம். ஸோ இந்த சமயத்தில் இது மாதிரி 8 வாரம் வரல நம்ம வளர்த்தலாம். 10 பெட்டை கோழிக்கு ஒரு சேவல் அப்படிங்கிற எண்ணிக்கையில் அவங்க வந்து கருமுட்டை உற்பத்திக்காக கலப்பின கோழிகளை வளர்த்தலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது கருமுட்டைகள் உற்பத்தி செஞ்சு மற்ற நாட்டு அடைக்கோழிகளை வச்சு தான் நம்ம குஞ்சு பொரிச்சுக்கணும், அல்லது செயற்கை குஞ்சு பொரிப்பான் மூலமாகத்தான் நம்ம குஞ்சுகளை பொரிச்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கலப்பின கோழிகள் வந்து அடைப்படுக்காது. ஸோ இது ஒரு சின்ன சிரமங்கள் இருக்குது. ஸோ இந்த சிரமத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்று ஏற்பாடுகளை உண்டு பண்ணிக்கணும். இது வந்து கருமுட்டை உற்பத்திக்காக. இப்போ நம்ம கருமுட்டை உற்பத்தி வேண்டாம், நம்ம சாப்பிட்ற முட்டையே போதும், இங்கிலீஷில் டேபிள் எக்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி நம்ம உற்பத்தி செய்யணும்னு விருப்பப்பட்டால் சேவலே தேவையில்லை. 10 கோழிக்கு ஒரு சேவலே தேவையில்லை. நம்ம சேவல்கள் எல்லாமே இறைச்சிக்காக விட்டுட்டு பெட்டை கோழிகள் மட்டும் முட்டைக்காக வளர்த்தலாம். ஸோ இந்த பெட்டை கோழிகள் வந்து 72 வாரம் வரலும் நம்ம முட்டைக்காக பயன்படுத்திக்கலாம். ஒரு கோழி வந்து சராசரியாக 150 முதல் 160 முட்டைகள் வரை இடும். ஸோ இது மாதிரி கலப்பின கோழிகள் வந்து முட்டைக்காகவும் இறைச்சிக்காகவும் பயன்படுத்தலாம். இப்படி வளர்த்தும் போது மற்ற நாட்டுக்கோழிகளுக்கு சில நோய்கள் தாக்குற மாதிரி இந்த கலப்பின கோழிகளுக்கும் சில நோய்கள் தாக்கும். உதாரணமாக ராணிகேட், தமிழில் வெள்ளை கழிச்சல் நோய், அம்மை நோய், கோழி காலரா அல்லது ஆள்கூள பராமரிப்பு முறைகள் சரியாக இல்லைன்னா இரத்த கழிச்சல் நோய் இதெல்லாம் வரும். ஸோ அருகில் உள்ள கால்நடை மருத்துவரின் ஆலோசனையோடு இந்த நோய்களை கண்டுபிடிச்சி இதுக்கு உண்டான தடுப்பு மருந்துகள் அல்லது எந்த மருந்துகளை கொடுத்தா கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு அவரோட ஆலோசனையோடு விவசாயிகள் வந்து இந்த நோய்களை கட்டுப்படுத்திக்கலாம். இது மாதிரி நவீன உத்திகளோடு நல்ல முறையில் கலப்பின கோழிகள் விவசாயிகள் வளர்த்து வந்தாங்கன்னா நாட்டுக்கோழிகளை விட பல மடங்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. மேலும் விவரங்கள் பெற டாக்டர் எம் மூர்த்தி அவர்களை 09442126636 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இந்தாங்க, வேற ஏதாவது? போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ
அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா. விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிலவளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. 11/10/2016 செவ்வாய்க்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க, நீடித்த நிலையான கரும்பு சாகுபடி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நன்மை அடைந்த விழுப்புரம் மாவட்டம் கீழ்குத்தப்பாக்கம் கிராம வேளாண்மையாளர் ஆர் பங்காரு அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், ராமநாதபுரம் மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் குசும்பா, வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சொட்டு நீர் பாசனத்தில் சொட்டுவான் வகைகள், சொட்டு நீர் பாசனத்தில் காற்று அடைப்புகளை தவிர்க்கும் முறைகள் மற்றும் பூமிக்கு அடியில் சொட்டு நீர் பாசனம் அமைத்து நீர் சேமிக்கும் முறைகள் குறித்து திருச்சி மாவட்டம் குமுளூர் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண் மற்றும் நீர் பாதுகாப்பு பொறியியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வி ரவிக்குமார் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். நேர்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதள வழியாகவும் பார்க்கலாம். எங்களது இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture சென்னை மற்றும் www.ddpodugai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைத்தளங்களில் அக்ரி டிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்களது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1801801551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.